முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, நாளைய நாள் வருவதற்குள்ளாக இன்றே எதுக்காக இதை கேட்டு முடிக்கணும்னு சொன்னேன் தெரியுமா? ஏன்னா நாளைக்கு உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. இத்தனை நாளா நல்லது நடக்கும் நல்லது நடக்கும்னு நம்பிக்கையோட காத்திருந்த உன் வாழ்க்கையில் தடங்களும் தடைகளும் வந்து பிரச்சனையாகவே எல்லாம் இருந்ததால தான் இப்போது உனக்கான நல்லதை சத்தமில்லாமல் யாருக்கும் சொல்லாமல் வெற்றிகரமாக நன்மையாக நான் முடிச்சு தரப்போகிறேன். கூடிய சீக்கிரம் உன் நிலைமை எல்லாமே உனக்கு சாதகமாக உனக்கு பெருமை சேர்க்கும் விதத்தில் மாறப்போகுது. எந்த உறவாக இருந்தாலும் சரி, எந்த மனிதர்களாக இருந்தாலும் சரி, சொந்த பந்தமா, நட்பா, கணவனா, மனைவியா, எப்படிப்பட்ட உறவாக இருந்தாலும் சரி, உனக்கு பிடிச்சா அவங்கக்கிட்ட பேசு, அவங்களுக்கு பிடிச்சா உன்கிட்ட பேசட்டும், பழகட்டும். நீ யார்கிட்டையும் போய் என் மேலே அன்பு செலுத்துங்க, என் கூட இருங்கன்னு கட்டாயப்படுத்துவதற்கு உனக்கு உரிமையை நான் கொடுக்கல. எப்போவுமே உன்னை தேடி வரக்கூடிய, உன்னை நோக்கி வருவதை மட்டும் நீ நேசி. உன்னை விட்டு விலகுவதை நீ பின்னாலேயே போய் யாசிக்காதே என் செல்வமே. ஏன்னா உன்னுடைய தரம் ஒன்றும் அவ்வளோ குறைஞ்சு போகலை. உன்னை விட்டு யாராவது விலகி போய் வேணாம்னு சொன்னாங்கன்னா அந்த அவங்களுக்கு தான் அதிர்ஷ்டசாலி இல்லாத வாழ்க்கையாக மாறும். நீ எப்போவுமே அதிர்ஷ்டசாலி, புத்திசாலி, திறமைசாலியான பிள்ளை. உன்னை வேணான்னு சொல்கிறவங்க ஒரு நாளைக்கு உண்மையை புரிஞ்சுக்கிட்டு தான் செஞ்சது தப்புன்னு உணர்ந்து வருத்தப்படுவாங்க. நீ எப்போதும் யாரையும் கண்டு கொள்ளாமல் உனக்கான வாழ்க்கையை மட்டும் வாழ்ந்துட்டு உனக்கு பிடிச்ச விஷயங்களை செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இரு. எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் இந்த முருகனுக்கு நன்றி சொல்வதை மட்டும் நீ மறந்துடாத. அதே போல என்னை நினைப்பதையும் நிறுத்திடாதே என் செல்வமே. உன்னை பக்குவப்படுத்துறதுக்காக தான் உன் வாழ்க்கையில் சில கஷ்டங்களை கொடுத்தேன். இந்த முருகனின் திருவடியை இறுக்கமாக நீ பிடிச்சுக்கிட்டினா எல்லா கஷ்டங்களும் பனி போல விலகி போகும். மழை போல எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை பனி போல காற்றுல நான் ஊதி தள்ளிடுறேன். மெல்ல மெல்ல உன்னுடைய எல்லா கஷ்டங்களிலிருந்தும் உனக்கு விடுதலை கிடைக்கும். நீ வாழவே கூடாதுன்னு நினச்சவங்க முன்னால நீ நல்லா வாழப்போகிறாய் என் செல்வமே. உன் துக்கத்தையும் கவலைகளையும் யாரிடமும் சொல்லி அழுக வேணாம். அதே போல யாராவது உனக்கு உதவி செய்வாங்க நம்பி யாரையும் தேடி போய் காலில் விழுக வேணாம். நீ அழுகிறதா இருந்தாலும் சரி, ஓடி போய் விழுகிறதா இருந்தாலும் சரி, உனக்கான சிறந்த இடமாக இந்த முருகனின் பாதம் மட்டுமே இருக்கும். கடந்த காலத்தை நினச்சி கவலவே பட வேணாம். என் அருள் மூலமாக உன் வாழ்க்கையில் உனக்கான புது வாய்ப்புகளை நான் கொடுக்குறேன். உனக்கு பிடிக்காத விஷயங்கள் நடந்ததுன்னா அந்த ஒரு நிமிஷம் என் நாமத்தை சொல்லு. மற்றது எல்லாத்தையும் நான் உனக்காக சரி செஞ்சிடுவேன் என் செல்வமே. நீ எதுக்காகவும் பயப்படவோ கலங்கவோ வேணாம். நிச்சயமாக வெற்றிங்கிற தீபத்தை நான் உனக்காக ஏற்றுவேன். உன் மனசில் எந்த சந்தேகமும் இல்லாமல் இந்த முருகனை நம்பு. நடப்பது எல்லாத்தையுமே இந்த முருகன் தான் நடத்துகிறேன்ற அந்த எண்ணம் உனக்குள்ளே இருக்கட்டும். உனக்கு நான் கொடுக்கக்கூடிய மருந்து கசப்பாக இருப்பது போல தான் இப்போ வாழ்க்கையில் சில கஷ்டங்களை சந்திக்கிற. மருந்து கசப்பாக இருந்தாலும் அதுதானே நோய் நொடிகளை குணப்படுத்தும். அதே போல தான் இப்போது நீ உன் வாழ்க்கையில் சில சங்கடங்களை அனுபவித்தாலும் இதுதான் உன் வாழ்க்கையில் நன்மையாக மாறப்போகுது. உன் நன்மைக்காக தான் இப்பொழுது நான் சில விஷயங்களை நடத்திக்கிட்டு இருக்கேன். என்ன நடந்தாலும் எல்லாமே என் விருப்பத்தோட, என் ஆசீர்வாதத்தோட, என் கண்காணிப்பின்படி தான் நடக்குதுங்கிறத புரிஞ்சுக்கோ. என் மேலே நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய என் அன்பு பிள்ளையான உன்னுடைய பாவத்தையும் பாரத்தையும் சுமக்க நான் தயாராக இருக்கும்போது நீ எதுக்காக கலங்குற? வறுமையை கடந்து வாழ்க்கையை செல்வச் செழிப்போட நீ வாழும்படி இந்த முருகன் நான் செய்ய போகிறேன். அதுக்காக தான் இப்பொழுது உன்னை தேடி வந்தேன். நீ தைரியமாக இருக்கணும். தோல்வியை கடந்து வெற்றியை பெறுவதற்கான நேரம் வந்துடுச்சு என் செல்வமே. நிச்சயமாக இனி உன் வாழ்க்கையில் நீ மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் பார்க்க போகிற. இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்து எல்லா நல்ல காரியங்களையும் உன் வீட்டில் நடத்தி கொடுக்க போகிறேன். மேலே உயரத்தில் இருந்து பார்க்கும்போது எல்லாமே சிறியதாக தான் தெரியும். அது மட்டுமல்ல, ஆகாய விமானத்திலேயே நீ போனாலும் கூட மனிதர்களும் வீடும் மரமும் இடமும் எல்லாமே சின்ன சின்னதாக தெரிவது போல
நீயும் இந்த பிரபஞ்சத்தில் ஒரு சிறிய உருவந்தாங்கிறத மறந்துட வேணாம். நான் தான் பெருசு, நான் தான் எல்லான்ற அந்த ஆணவமும் அகங்கார எண்ணமும் உனக்குள்ள வராமல் பார்த்துக்கோ. இந்த பிரபஞ்சத்தில் கோடிக்கணக்கான உயிர்கள் இருக்கு. அந்த கோடியில் நீ ஒரு சிறு கோடியான உருவங்கிறத மறந்துட வேணாம். எப்போவுமே உன் கஷ்டத்தையும் உன் வாழ்க்கையும் நீ பெருசாக நினைக்கவே வேண்டாம் என் செல்வமே. இந்த பிரபஞ்சத்தையே கட்டி ஆளக்கூடிய இந்த முருகப்பெருமான் உனக்கு இருக்கிற இந்த சின்ன பிரச்சனையை சரி செய்யாமலா விட்டுடுவேன்? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் எல்லா ஜீவராசிகளுக்கும் பார்த்து பார்த்து அவங்களுக்கு தேவையானதை செய்கிறேன் நான். உனக்கு தேவையானதை மட்டும் செய்யாம விட்டுடுவேனா என்ன? உன் கனவு எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, உன் ஆசை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, தொட முடியாத தூரத்திலேயே உன்னுடைய எதிர்பார்ப்பு இருந்தாலும் சரி, அதை தொற்ற முடியும், நீ நினச்சதை நடத்திட முடியுன்ற அந்த நம்பிக்கை உனக்குள்ள இருந்தா போதும். உன் கனவுகளையெல்லாம் நிஜமாக்கி நீ நினச்சதையெல்லாம் நான் உனக்கு நடத்தி கொடுத்துருவேன். தோல்வி அடைஞ்சிட்ட, ஒரு விஷயம் நினச்சது போல நடக்கலைனா உடனே திட்டத்தை மாற்றி மறுபடியும் முயற்சி செய்யணுமே தவிர, அவ்வளோதான் இந்த விஷயம் இனிமேல் நமக்கு நடக்காதுன்னு முயற்சி செய்கிறத விட்டுறக்கூடாது. ஒரு முறை தோற்று போயிட்டா அதை வேற மாதிரி முயற்சி செஞ்சு பார்க்கணும். நிச்சயமா உன்னுடைய இலக்கையும் குறிக்கோளையும் நீ அடைவதற்கு நான் வழிகாட்டியாக உறுதுணையாக இருப்பேன் என் செல்வமே. இளமையில் எனக்கு பேச நேரமே இல்லைன்னு ஓடி ஓடி வேலை செஞ்சவங்க தான் முதுமை காலம் வந்த பிறகு அவங்க கூட உட்காந்து பேச யாருமே இல்லையேன்னு வருத்தப்படுறவங்களா இருக்காங்க. நீயும் இது ஓடி ஆடி சம்பாதிக்க வேண்டிய காலம்னு யாருக்காகவும் நேரம் செலவழிக்காம ஓடி ஓடி உழைக்கிற. எல்லாம் சரிதான், ஆனால் நாளைக்கு நீ ஓடி ஆடி அயர்ந்து கலைந்து சோர்ந்து போய் ஒரு மூலையில் உட்காந்து ஓய்வெடுக்கலான்னு வயசான காலத்தில் நினைக்கும் போது, உன் கூட பேசுறதுக்கு யாராவது இருப்பாங்களான்னு தேடும்போது, உனக்காகவும் 4 பேர் வந்து இருக்கணும். இல்லைனா உன் வாழ்க்கையில் உனக்கே பித்து பிடிச்ச நிலை உண்டாயிரும்ன்றதை மறந்துடாத. இளமையில் பேச நேரம் இல்லைன்னு ஓடி ஓடி சம்பாதிச்சு நீ என்னத்தை சேர்த்து வைக்க போற? மனிதர்களிடம் கொஞ்சம் பேசவும் அவங்களுக்காக நேரத்தை செலவழிக்கவும் நேரம் ஒதுக்கு. எப்பவுமே சும்மா படுத்தே கிடக்கிறவனுக்கு அந்த பாயே நோயை வரவழைச்சிடும். அதே போல எல்லாத்துக்கும் பேசிக்கிட்டே இருக்கிறவனுக்கு அவன் வாயே பகையாக மாறிடும். அப்படிப்பட்டவங்க பாயை சுருட்டிட்டு நோயை விரட்டிட்டு சுறுசுறுப்பாக வேலை செய்யணும். வாயை அடக்கிக்கிட்டு வேலையை சரியாக செய்யும்போது வம்பும் வராதல்லவா? சுறுசுறுப்பாரு. அதே நேரத்தில் எல்லா வேலைகளையும் சரியாக திட்டம் போட்டு பேச்சை குறைச்சிட்டு செயலை அதிகப்படுத்து. நிச்சயமா நீ விரும்பிய வாழ்க்கையே வாழும்படி உனக்கு துணையாக நான் இருப்பேன். உன் கூட நான் இருக்கிறதை நீ உணர்ந்து கொள்வதற்கான நேரம் வந்துடுச்சு. இனிமே எதுக்காகவும் கலங்கக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் உன் அப்பன் முருகன் உன்னை கைவிட மாட்டேன். என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு நீ யோசிச்சுக்கிட்டே இருக்கிறத விட என்னதான் ஆகுதுன்னு பார்க்கலான்னு முயற்சி செஞ்சு பாரு. கிடைச்சா வெற்றி, இல்லாட்டினா அனுபவம். முயற்சிக்கான வெற்றியும் அனுபவமும் இரண்டுமே ஒரு மனிதனின் வாழ்க்கைக்கு அவசியமான விஷயங்கள் தானே. என் அப்பன் முருகனை நம்பியவர்களுக்கு சோதனை இருக்கும், ஆனால் தோல்வி இல்லை என்ற அந்த நம்பிக்கையான எண்ணங்களும் வார்த்தைகளும் எப்போதுமே உன் மனசுல இருந்தா உனக்கு தோல்வி கிடைக்காது என் செல்வமே. இந்த முருகனிடம் வந்து கையேந்தி நின்னவங்க யாரையுமே வேறு யார்கிட்டையும் போய் கையேந்தும் சூழ்நிலைக்கு நான் விட்டுட மாட்டேன். உன் வாழ்க்கையில கவலையோ குழப்பமோ எது வந்தாலும் கலங்காமல் இரு. உனக்கு துணையாக யாருமே இல்லைனாலும் நீ தைரியமாக இரு. தாங்க இயலாத துன்பம் என்றாலும் தன்னம்பிக்கையோடு நீ வேலை செய்யும் போது, நிதானத்தோடு எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிக்கும் போது தெளிந்து நிற்கும் நீரை போல உன் நிலைமையை நான் சரி செஞ்சிருவேன். உன் மனசுக்கு தெளிவு கொடுத்து புத்திக்கு நல்ல விஷயங்களையும் சொல்லி தருவேன். நீ எதுக்காக என்கிட்ட வேண்டுதல் வச்சியோ அது எல்லாத்தையும் சரியான நேரத்தில் உனக்கு நடத்தி கொடுப்பேன். என் அருள் மூலமாக நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும். உண்மையான பக்தர்களையும் உண்மையிலேயே என் மேலே பக்தி செலுத்தும் பிள்ளைகளையும் நான் சோதிப்பேன். ஆனால் சோதனைக்கு பிறகு அதற்கான பலனாகவும் பதிலாகவும் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்காம நான் விட்டுட மாட்டேன் என் செல்வமே.
நீயும் நிறைய கஷ்டப்பட்டு நிறைய பேரை சந்திச்சு வருத்தப்பட்டு வாழ்க்கையில நிறைய தோல்வி அடைஞ்ச பிறகு இப்போது பேச்சை குறைச்சிக்கிட்டு எல்லார்கிட்டையும் அடக்கமா பணிவா இருக்கணும்னு கத்துக்கிட்ட. இப்படி நல்ல பிள்ளையாகிய உன்னை மிக மிக நல்லவனா ஆக்குவதற்காக தான் வேதனைகளையும் சோதனைகளையும் நான் தொடர்ந்து கொடுத்தேன். இப்போ புரியுதா? சோதனை அதிகமா இருந்ததுனால இப்போது சுகமும் பெரிய அளவுல வரப்போகுது. சோதனைகளையும் வேதனைகளையும் அனுபவிச்ச உன் வாழ்க்கையில இப்போது சந்தோஷத்தையும் சுகத்தையும் அள்ளி கொடுப்பதற்காக தான் இந்த முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன். நாளைக்கு நிச்சயமாக உனக்கான நல்லதை மங்களகரமான நல்ல காரியத்தை உன் வீட்டில் நானே நடத்தி கொடுக்குறேன். உன் வீட்டில் பக்கத்தில் இருக்கவங்களும் உன்னை சுற்றி இருக்கிறவங்களும் அவங்களுக்கு என்னென்ன நன்மை நடக்குதோ இல்லையோ கிடைக்குதோ இல்லையோ எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்க வீட்டை பார்த்துக்கிட்டு அவங்க வீட்டில் என்ன செய்கிறாங்க இவங்க வீட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்கக்கூடியவர்களாக அடுத்தவர் வீட்டு விஷயத்தை பிரச்சனையாக பேசக்கூடியவர்களாக இருக்காங்க. ஆனால் நீ அவங்களோட சேராத. பொறுமையான மனசோட அன்பான குணத்தோட யாரை பற்றியும் பேசாம உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு வாழ தயாராகு. இப்படி யார் பிரச்சனையிலையும் குறுக்கிடாம யார் வாழ்க்கையிலையும் தலையிடாம உன் வாழ்க்கையை நீ வாழ ஆரம்பிக்கும் போது எல்லாமே நல்லதாக நன்மையாக நடந்து முடியும் என் செல்வமே. தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சுன்னு சொல்றது போலதான் உனக்கு வந்த எல்லா துன்பங்கள்ல இருந்தும் நான் உன்னை காப்பாத்திட்டேன். இனி மறுபடியும் உன் வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராம நான் உன்னை காப்பாத்துவேன்னு நீ என்னை முழுசா நம்பலாம். எந்தப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அத்தனையிலிருந்தும் நான் உன்னை காப்பாத்திடுவேன். நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம். எது வந்தாலும் அதில் நான் உன்னை மீட்டெடுத்து காப்பாற்றுவேன்ற நம்பிக்கையோடு நீ இரு. இப்போது இத்தனை நாளாக நீ அழுததெல்லாம் போதும். துன்பத்தில் மூழ்கி கவலையில் கலைந்து போயிருந்த உன்னை காப்பாற்றி இனி நீ நினச்ச விஷயங்களை எல்லாம் நல்லபடியாக நடத்தி கொடுக்க நான் வந்துட்டேன். இனிமேலும் நீ அழுது அழுது கவலைப்பட்டு காலத்தை வீணாக்க வேண்டாம். இந்த முருகப்பெருமான் உனக்கு துணையாக இருந்து என் அருளின் மூலமாக உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வச்சு நீ நலமாக சந்தோஷமாக நிம்மதியாக வாழும்படி செய்கிறேன். உன்னுடைய எல்லா கஷ்டங்களும் தீர்ந்து போய் நீ ராஜாத்தி ராஜனாக ராஜ வாழ்க்கையை வாழப்போற. என்னை நம்பி வந்த உன்னை நிச்சயமாக நான் கை கொடுத்து காப்பாற்றுவேன்.